அலையோசை இயற்றியவர் கல்கி.ரா. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். 3ஆம் பாகம் எரிமலை. அதிகாரம் 11. ராகவன் மனக்கவலை. ரஜினிபூர் மாஜி திவான் ஆதிவராகாச்சாரியார் புதுடில்லியில் நிரந்தரமாக தங்கிவிட்டார். சுதேச சமஸ்தான மன்னர்களுக்கு சட்ட சம்பந்தமான யோசனை சொல்லும் உத்தியோகம் அவருக்கு கிடைத்திருந்தது. இந்த உத்தியோகத்தில் வேலை கொஞ்சம், வருமானமும் செல்வாக்கும் அதிகம். எனினும் அவருடைய புதல்விகள் தாமாவுக்கும் பாமாவுக்கும் மட்டும் இன்னும் கல்யாணம் ஆனபாடில்லை. புதுடில்லி சமூக வாழ்க்கையில் அவர்கள் மிக்க பிரபலம் அடைந்திருந்தார்கள். வைஸ்ராய் மாளிகையிலும் மற்றும் சுதேச மன்னர்களும் பெரிய உத்தியோகஸ்தர்களும் கொடுக்கும் பார்ட்டிகளிலும் தாமா பாமா சகோதரிகளை தவறாமல் காணலாம். இன்றைக்கும் அவர்கள் தந்தையுடன் ஒரு பார்ட்டிக்கு போய்விட்டு இரவு 11 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். அதே பார்ட்டிக்கு சென்றிருந்த சௌந்தரராகவனும் அவர்களுடன் வந்தான். அவர்கள் 4 பேரும் சீட்டு விளையாடத் தொடங்கினார்கள். ஆட்டம் சிறிது நகர்ந்ததும், பாமா, மிஸ்டர் ராகவன், உங்கள் மனைவியை ஏன் பார்ட்டிக்கு அழைத்து வரவில்லை? இன்னும் உடம்பு சரியாகவில்லையா என்று கேட்டாள். உடம்பு ஒரு மாதிரி சரியாகிவிட்டது. ஆனால் ஜுரம் அடித்து கிடந்ததிலிருந்து அவளுடைய மனது பேதலித்து போயிருக்கிறது. வீட்டுக்கு போனால் ஓயாத புகாரும் ஒழியாத அழுகையும்தான் என்றான் ராகவன். அவ்வளவு கடுமையாக ஜுரமடித்து கிடந்தவளுக்கு நீங்கள் கொஞ்ச நாள் இடமாறுதல் கொடுக்க வேண்டும். இங்கேயே வைத்துக் கொண்டிருப்பது தவறு என்றாள் தாமா. அது எனக்கு தெரியாமலா இருக்கிறது? ஆன மட்டும் நான் சொல்லி பார்த்தாகிவிட்டது. மதராசுக்கு போய் என் அம்மாவுடன் சில நாள் இருந்துவிட்டு அவளுடைய பந்துக்களையும் பார்த்துவிட்டு வரும்படி எத்தனையோ தடவை சொல்லியாகிவிட்டது. அவள் சம்மதம் கொடுத்தால்தானே. என் பாடு ரொம்பவும் சங்கடமாய் இருக்கிறது. ஆபீஸுக்கு போனால் அங்கே ஒரு வித கஷ்டம், வீட்டுக்கு போனால் இன்னொரு வித கஷ்டம். என்ன செய்கிறதென்று தெரியவில்லை. ஒரு சமயம் தற்கொலை செய்து கொண்டு செத்து போகலாமா என்று தோன்றுகிறது. இங்கே எப்போதாவது வந்து உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேனே, இம்மாதிரி சந்தர்ப்பங்களிலேதான் கொஞ்சம் மன நிம்மதி ஏற்படுகிறது. வீட்டிலே உள்ள கஷ்டம் சரி, ஆபீஸில் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று தாமா கேட்டாள். உங்கள் தகப்பனாரை கேட்டு பாருங்கள், சொல்லுவார். திவான் சாஹிப், நான் முஸ்லிம் ஆகிவிடலாம் என்று யோசிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றான் ராகவன். ஆதிவராகாச்சாரியார் அதற்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் சீட்டை கவனித்து கொண்டிருந்தார். இது என்ன கூத்து? நீர் எதற்காக முஸ்லிம் ஆக வேண்டும் என்று பாமா ஆச்சரியம் ததும்ப கேட்டாள். இப்போதெல்லாம் முஸ்லிமாயிருந்தால்தான் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறது. எனக்கு 4 வருஷத்துக்கு பிறகு உத்தியோகத்தில் சேர்ந்தவனை எனக்கு மேலே தூக்கி போட்டிருக்கிறார்கள். போன வருஷம் எனக்கு கீழே எஸ் சார் என்று சொல்லி கொண்டிருந்தான். இந்த வருஷத்தில் எனக்கு மேலே போய்விட்டான். நான் இப்போது அவனுக்கு எஸ் சார் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படியாவது அவன் மகா மேதாவியா, மூளை உள்ளவனா? ஒன்றும் இல்லை. மகா மூடன் என்ற பட்டத்துக்கு மிகவும் தகுதியுள்ளவன். அவன் கீழே நான் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த அவமானத்தை என்னால் பொறுக்க முடியவில்லை. திவான் சாஹிப், எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்கள். நான் இஸ்லாம் மதத்தில் சேர்ந்து விடட்டுமா, அல்லது இந்த உத்தியோகத்தை ராஜினாமா செய்து விடட்டுமா என்று ராகவன் கேட்டான். இரண்டும் வேண்டாம், கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டிரும் என்று ஆதிவராகாச்சாரியார் முதல் முறையாக திருவாய் மலர்ந்தார். பொறுத்து கொண்டிருந்தால் என்ன ஆகிவிடும்? இந்த நிலைமையில் மாறுதல் ஏதாவது ஏற்படும் என்று நினைக்கிறீர்களா? ஏற்படலாம் என்று தான் நினைக்கிறேன். இந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு கொஞ்சம் புத்தி வந்தால் நிலைமை கட்டாயம் மாறிவிடும். இதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸ்காரர்களின் தவறுதான். யுத்தத்தில் ஒத்துழைப்பதாக சொல்லிக்கொண்டு ஜில்லா உத்தியோகங்களையும் கைப்பற்ற வேண்டிய சமயத்தில் சிறைக்குள் போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த யுத்த சமயத்தில் காங்கிரஸ்காரர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் வைஸ்ராய் நிர்வாக சபையின் பாதிக்கு மேற்பட்ட ஸ்தானங்கள் கிடைத்திருக்கும். காங்கிரஸ்காரர்கள் செய்யும் தவறு முஸ்லிம் லீகர்களுக்கு சௌகரியமாய் போயிருக்கிறது. முக்கியமான உத்தியோகங்களில் எல்லாம் முஸ்லிம்கள் வந்து நன்றாக உட்கார்ந்து கொள்கிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் வந்துவிட்டால்தான் என்ன நடந்துவிடும் என்று நினைக்கிறீர்கள்? திவான் சாஹிப், அவர்களும் முஸ்லிம்களுக்குத்தான் சலுகை கொடுப்பார்கள். சிறுபான்மையோருக்கும் நியாயம் வழங்குவதாக சொல்லிக்கொண்டு பெரும்பான்மையோர் தலையில் மண்ணை வாரி போடுவார்கள்.
எனக்கு என்னமோ இந்து மகாசபையின் கொள்கைகள் தான் பிடித்திருக்கிறது. இங்கிலீஷ்காரர்களோடு சண்டை போடுவது கூட அவ்வளவு முக்கியமில்லை. முதலில் முஸ்லிம்களை ஒழித்து கட்ட வேண்டும். 8 கோடி முஸ்லிம்களை இந்தியாவில் வைத்துக்கொண்டு சுயராஜ்யம் வந்துதான் என்ன பிரயோஜனம்? என்ன மிஸ்டர் ராகவன், சற்று முன்னால் முஸ்லிம் ஆகிவிடப் போவதாகச் சொன்னீர். இப்போது முஸ்லிம்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிறீரே என்று பாமா கேட்டாள். பின்ன என்ன செய்கிறது? ஒன்று முஸ்லிம்களை தொலைத்து தலைமொழிக வேண்டும். அது முடியாவிட்டால் எல்லோரும் முஸ்லிம் ஆகிவிடுவதே நல்லது. அப்போது உத்தியோகங்களில் இந்த பாரபட்சம் காட்ட முடியாதல்லவா? எங்கேயாவது சுதேச சமஸ்தானத்தில் ஒரு உத்தியோகம் வாங்கிக் கொடுங்கள் என்று உங்கள் தகப்பனாரை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் கவனிக்கிறபடியாய் இல்லை. திவான் சாஹிப் சொன்னால் உடனே இந்த தரித்திரம் பிடித்த உத்தியோகத்தை ராஜினாமா செய்ய தயாராயிருக்கிறேன். அப்பா, ராகவனுடைய கோரிக்கையை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கிறது தானே என்றாள் பாமா. எல்லாம் கவனித்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். ஆனால் ராகவன் ராஜினாமா செய்துவிடக்கூடாது. ஒரு வேலையில் இருக்கும் போதே இன்னொரு வேலை கிடைத்தால்தான் கிடைத்தது, விட்டுவிட்டால் கிடைக்காது என்றார் மாஜி திவான். இப்படித்தான் வெகு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கிறேன் என்றான் ராகவன். அது கிடக்கட்டும் ராகவன். நீர் முஸ்லிம் அல்ல, ஹிந்து என்பது ஒன்றை தவிர உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்காததற்கு வேறு காரணம் எதுவும் இல்லையா என்று தாமா கேட்டாள். மதராசி என்ற காரணமும் இருக்கத்தான் இருக்கிறது. என்னுடைய துரை வரவு செலவு மந்திரியாயிருந்த காலத்தில் முக்கியமான வேலைகளுக்கெல்லாம் மதராசியை தேடி பொறுக்கி போடுவார். இப்போது மதராசி என்றால் புதுடில்லியில் வேப்பங்காயாக இருக்கிறது. இவர்களுக்கு முதலாவதாக யாராவது மகமதியர் வேண்டும். மகமதியர் இல்லாவிட்டால் மதியில்லாத மகாமூடனாய் இருக்க வேண்டும். ஆனால் மதராசி மட்டும் உதவாது. இந்தியாவை தற்சமயம் ஆளும் முகமது துக்ளக்குகள் அறிவுக்கு அமுதலாப வரி போட்டாலும் போடுவார்கள். இப்போது ஆதிவராகாச்சாரியார் சம்பாஷணையில் மீண்டும் கலந்து கொண்டு, பாமா, அதை சொல்லவில்லை ராகவன். உன் பேரில் இன்னொரு புகார் இருப்பதாக ஊரெல்லாம் பிரஸ்தாபமாயிருக்கிறதே, உமக்கு தெரியாதா என்று கேட்டார். தெரியாதே, அது என்ன புகார் என்றான் சௌந்தரராகவன். புரட்சி இயக்கத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை 1 மாதம் நீர் உம்முடைய வீட்டில் ஒளித்து வைத்திருந்தீராமே, அது உண்மையா? தாரிணியை பற்றி சொல்கிறீர்களாக்கும். அவள் புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவள் என்பது கட்டுக்கதை. அவளை நான் என் வீட்டில் ஒளித்து வைத்திருக்கவும் இல்லை. சீதாவுக்கு உடம்பு மோசமாய் இருந்த போது கிட்ட இருந்து பணிவிடை செய்து அவள் உயிரை காப்பாற்றினாள். தாரிணி எவ்வளவு சாது, எவ்வளவு புத்திசாலி என்பதுதான் உங்கள் புதல்விகளுக்கு தெரியுமே என்றான் ராகவன். சாதுவாயும் புத்திசாலியாயும் இருக்கலாம், அதனால் புரட்சிக்காரியாய் இருக்கக்கூடாது என்று ஏற்படாது என்றாள் பாமா. அப்படியே வைத்துக்கொண்டாலும் அதற்கு நான் எப்படி பொறுப்பாளி? அவள் புரட்சிக்காரி என்பது எனக்கு எப்படி தெரியும்? அது போகட்டும். இந்த புதுடில்லியில் அசல் புரட்சி இயக்க தலைவர்கள் எவ்வளவு பெரிய உத்தியோகஸ்தர்களின் வீடுகளில் மறைந்திருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? கருணாவதி தேவி எங்கே ஒளிந்திருந்தாள்? சந்திரகாந்த் சின்ஹா எந்த வீட்டில் 3 மாதம் ஒளிந்திருந்தான்? அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களை என்ன செய்து விட்டார்கள்? என் பேரில் மட்டும் புகார் சொல்லுவானேன்? அவர்கள் எல்லோரும் ரொம்ப பெரிய பதவிகளில் உள்ளவர்கள். ஆகையால் யாரும் புகார் செய்ய துணிய மாட்டார்கள். உம்முடைய விஷயம் அப்படி இல்லையே ராகவன். நீர் உத்தியோகத்தில் ப்ரமோஷனை எதிர்பார்க்கிறவராயிற்றே. அது மட்டுமல்ல அப்பா, இவர் ஒரு புரட்சிக்காரியை ஒளித்து வைத்திருந்தார் என்பது புகார். இவருடைய மனைவி சீதா ஒரு புரட்சிக்காரனுக்கு உதவி செய்வதாக புகார். இந்த ஊரிலிருந்து சென்னை மாகாணத்திற்கு போன ஒரு கடிதத்தில் இவர் மனைவி சீதாவை பற்றி குறிப்பிட்டிருந்ததாம். அந்த கடிதம் சூர்யா என்பவருக்கு எழுதப்பட்டதாம். நேற்று ஒரு பார்ட்டியில் ஒரு சிஐடி உத்தியோகஸ்தர் என்னிடம் சீதாவையும் சூர்யாவையும் பற்றி விசாரித்தார். அவர்களுக்குள் என்ன உறவு என்று கேட்டார். எனக்கு தெரியாது என்று பதில் சொன்னேன். மிஸ்டர் ராகவன், உண்மையில் அவர்களுக்குள் ஏதாவது உறவு உண்டா என்று பாமாதேவி கேட்டாள். உறவு உண்டு. அவர்கள் அத்தங்காவும் அம்மாஞ்சியும் ஆக வேண்டும் என்றான் ராகவன். அப்படியானால் சரிதான்.
அந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் கொஞ்சம் விரசமாக கூட பேசினார். அது என்ன என்று ராகவன் பரபரப்புடன் கேட்டான். அவர்கள் 2 பேரும் லவ்வர்ஸ், அதாவது காதலர்கள் என்பதாக ஏதேனும் வதந்தி உண்டா என்று கேட்டார். எனக்கு சீதாவை நன்றாய் தெரியும், ஆதலால் அதெல்லாம் சுத்த போய் அவதூறு என்று சொல்லி அந்த சிஐடிக்காரர் தமது வார்த்தையை வாபஸ் வாங்கிக் கொள்ளும்படி செய்தேன். நீங்கள் செய்தது ரொம்ப சரி. ஆனாலும் அந்த சூர்யா ஒரு காலிப்பயல் என்பது உண்மை. கொஞ்ச நாளைக்கு முன்பு சந்நியாசி வேஷம் போட்டுக்கொண்டு மதராஸில் என் தாயார் வீடு சென்று பார்த்தானாம். என்னென்னமோ அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்டானாம். அவன் மறுபடியும் என் கண்ணில் தென்பட்டால் போலீசாரிடம் ஒப்படைத்துவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன். அவன் பேரில் ஏதாவது அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிறதா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் என்ன? மதராஸ், பம்பாய், மத்திய மாகாணம் ஆக 3 மாகாணங்களில் அவன் பேரில் வாரண்ட் இருக்கிறதாம். நல்ல காரியம். சூர்யாவை போன்றவர்களை சிறையிலே தண்ணினால் தேசத்துக்கே சேமம். சுதந்திர இயக்கம் தூய்மை அடையும் என்று ராகவன் சொல்லிக்கொண்டே டெலிஃபோன் அருகில் சென்றான். இந்த நேரத்தில் யாருடன் டெலிஃபோன் பேசப் போகிறீர்கள் என்று பாமா கேட்டாள். வீட்டில் என் மனைவி தூங்கிவிட்டாளா என்று தெரிந்து கொண்டுதான் நான் செல்வது வழக்கம். அவள் விழித்து கொண்டிருக்கும் போது சென்றால் தேள் கொட்டுவது போல் கொட்டி விடுவாள். ராத்திரியெல்லாம் 2 பேருக்கும் சிவராத்திரி தான் என்றான் ராகவன். ஐயோ பாவம், உங்களுடைய நிலைமை பரிதபிக்கத்தக்கதுதான் என்று சொன்னாள் பாமா. சவுந்தரராகவன் டெலிஃபோனில் தன்னுடைய வீட்டு நம்பரை கூப்பிட்டான். அதற்கு பதில் உடனே வந்தது. டெலிஃபோனில் பேசிய குரலை கேட்டதும் ராகவனுடைய முகத்தில் ஆச்சரியமும் ஆத்திரமும் பொங்கி கோரத்தாண்டவம் புரிந்தன.